ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னாக்கா முள்ளங்கி போட்டு தாங்க வந்து நான் சாம்பார் வைக்க போகிறேன். முள்ளங்கி போட்டு சாம்பார் வச்சுட்டு ஃபிஷ் இருக்குது, மீன் வந்து பொரிச்சிக்கலாம். அதே போல் வந்து முள்ளங்கி வந்து துவையல் மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க. என்னால் வந்து சரிவர வீடியோஸ் பண்ண முடியல. அதனால ஓகே, டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்ஸ் எடுத்து போடலாம் அப்படின்னு தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை பளு அதிகமாக இருக்கிறனால என்னால் வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக கொடுக்க முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வேலை தான் பார்த்துட்ருக்கேன். வேலைகள் வந்து அதிகமாக இருக்கிறனால என்னால் வந்து யூடியூப்பில் வந்து சரியாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. நிறைய வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்குது தான். இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு வந்து என்னுடைய கடை, என்னோடய ஹோட்டல் தொழில் தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து யூடியூப்பு. ஏன்னா வந்து யூடியூப்பில் வந்து நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து அடுத்த லெவலுக்கு வர முடியும். யாரும் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல. அதே போல் நம்மளுடைய மசாலா பொருட்களுக்கும் யாருமே சப்போர்ட் பண்ணுறதில்ல. அதனால முடிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு நமக்கு வந்து நம்ம குடும்பம் ரன் ஆகிறதுக்கு என்னுடைய ஹோட்டல் பிஸ்னஸ் தான் எனக்கு கை கொடுக்குறனால அந்த வேலைகளில் நான் வந்து பிஸியாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குங்க. ஹோட்டல் தொழில் வந்து ரொம்ப கடினமானது அப்படிங்கிறதுனால அந்த வேலைகளை பார்த்துட்ருக்கேன். அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக வந்து ஒரு சின்ன வீடியோ போடலாம், டைம் கிடைக்கும் போது அப்படி தாங்க நான் போட்டுட்ருக்கேன். சின்ன சின்ன வீடியோஸ் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து அடுப்பில் வந்து சாதம் வெந்துட்டுருக்கு. அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா முள்ளங்கி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பருப்பு வந்து வெந்துட்டுருக்கு. பருப்பு வெந்துட்டுருக்கு. முள்ளங்கி வந்து பார்த்திங்கனாக்கா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சமாக போட்டு சாம்பார் வச்சுட்டு கொஞ்சோண்டு எடுத்து முள்ளங்கி துவையல் வந்து சூப்பராக இருக்குங்க. எங்கள் அம்மா செய்வாங்க, ரொம்பவே அருமையாக இருக்கும். ஃபிஷ் இருக்குங்க, ஃபிஷ் எடுத்து வறுத்துட்டோன்னாக்கா போதும். நாளைக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து சஹருக்கும் வந்து ரைஸ் வச்சுட்டு சாம்பார் இருக்குது, சாம்பார் வச்சுட்டு ஃபிஷ்ஷு இல்லைனா எக்கு ஏதாவது பொரித்து கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க. வேலைகள் வந்து நிறைய இருக்குது. பாத்திரம் தேய்க்கணும், துணி துவைச்சிட்ருக்கிறேன், வீடை வந்து க்ளீன் பண்ணணும், கடத்தெருவுக்கு போகணும், இவ்வளோ வேலைகள் இருக்குங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.